தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். வேலூர்ல தாவேக்காவுடைய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு சார். அதுல தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நடக்கக்கூடியது தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் தானே, ஸ்டாலின் சார் எதற்காக வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல்னு சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கும் என்டிஏக்கான தேர்தல்னு சொல்றாரு, ஏன் வந்து சார் வந்து டெல்லியில் நிக்க போறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார். எப்படி பாக்குறீங்க அதை? அதாவது நடிகர் விஜய் கொஞ்சம் 4 பேர்கிட்ட பேசி அரசியல்னா என்ன, இன்றைய நிலையில என்ன இருக்கு, எப்படி பேசணும், எதை பேசணும் அப்படின்னு கொஞ்சம் கேட்டுக்கலாம். அவருக்கு எழுதி கொடுத்து வழிகாட்டக்கூடியவர்களுக்கும் ஒருவேளை விவரம் இல்லையோ என்னன்னு தெரியல. விஜயை வந்து ஒரு காமெடியனா காட்டுறதுக்காக இதெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க போல தெரியுது. ஏன்னா அனுபவம் இல்லை என்பதை இவ்வளவு வெளிப்படையா யாரும் செய்ய மாட்டாங்க. நடிகர் விஜயை நம்ம என்ன கேட்கிறோம், நீங்க பாட்டுக்கு வந்துட்டு நீங்க எந்த ஸ்டைல் காட்டினாலும் கை தட்ட போறாங்க. நீங்க குதிச்சிங்கன்னா உடனே சிரிப்பாங்க, உடனே கை தட்டுவாங்க, ஆரவாரம் பண்ணுவாங்க. அது உங்களுடைய ரசிகர்கள், அதை நம்ம தப்பு சொல்ல வரல, அது அவங்க விருப்பம். ஆனால் அதுக்காக ரசிகர்கள் உங்களை நம்பினவங்களை வந்து சுத்தமா ஒண்ணுமே விவரம் இல்லாதவர்களா நீங்களே ஆக்கக்கூடாது. ஒண்ணு தெரியுமா, தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும் இந்த வார், இந்த சட்டம், இந்த தேர்தல் அப்படின்னு எங்க சிஎம் சொல்றாருன்னா அவருடைய அனுபவம் பேசுகிறது. இந்த நாட்டு மக்களின் மீது அவருக்கு இருக்கிற அக்கறை பேசுகிறது. உங்களுக்கு என்ன தெரியும், ஒரு உள்ளாட்சி தேர்தல், ஒரு ஊராட்சி தேர்தல் கூட நீங்க பார்த்தது கிடையாது, வந்தது கிடையாது. பொது வாழ்க்கை என்பதற்கு இதுவரை ஒரு அடியை கூட எடுத்து வைக்காத மிஸ்டர் விஜய். எதுக்காக இதை குறிப்பிடறோம்னா, தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதிகளை நிறுத்தி வைத்திருக்கிறார் மிஸ்டர் மோடி. கல்வித்துறைக்கு 3500 கோடி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், பார்லிமெண்ட்ல பேசியாச்சு, நேரடியாகவும் பேசியாச்சு, ஒரு பைசா கூட கொடுக்கல. வெள்ள நிவாரண நிதிகளும் எதை நாம 13,000 20,000 கேட்டோம்னா, கோடின்னு கேட்டோம்னா ஒரு 500 ஒரு 100 இப்படி கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவது. தமிழ் மொழிக்காக நம்ம பேசணும்னா தமிழ் மொழிக்கு 105 கோடியும் வெறும் 24,000 பேர் பேசுகிற சமஸ்கிருதத்துக்கு 2,500 கோடியும் ஒதுக்கக்கூடிய மோடி அரசு மொழியின் மூலமாக, பண்பாட்டின் மூலமாக பல நலன்களை இந்த மண்ணிலே நடக்க விடாமல் செய்வதற்கான வேலையை செய்யறதுனால நாம அவர்களை கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்காக எதிர்த்தாக வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒருமித்த குரலாக டெல்லியை எதிர்க்கிறோம். டெல்லியை எதிர்க்கிறோம் என்பது ஒன்றிய அரசு, யூனியன் கவர்மெண்ட்டை எதிர்த்து நாம் போரிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்றது அதனுடைய அர்த்தம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த யூனியன் கவர்மெண்ட் தான், அங்க இருக்க ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி தான் தமிழ்நாட்டுல ஒரு கருத்தை சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சுன்னா, திமுக தான் நம்ம ஒரே எதிரி சொன்னது பிஜேபி ஃபர்ஸ்ட். இப்ப அதே வார்த்தையை சொல்வது மிஸ்டர் நடிகர் விஜய். திமுக தான் ஒரே எதிரி. அப்போ விஜய்க்கு பின்னால் இருந்து குரல் எங்கிருந்து வருகிறது நமக்கு கொஞ்சம் புரியுது இல்லையா? இல்ல சார், ஆளக்கூடிய அரசு தானே எல்லாரும் எதிரின்னு முன்னிறுத்துவாங்க, எதிர்த்து களமாடுவாங்க. ஆளக்கூடிய அரசு என்பதை எதிர்ப்பது என்பதற்கான போராட்டங்கள், போர்க்களங்களை இதுவரை விஜய் எல்லாம் தொட்டதும் இல்லை, வந்ததும் இல்லை, என்னன்னு கேட்டதும் இல்லை. அரசியல் ரீதியாக தேர்தல் காலத்துல நாங்க திமுகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரே எதிரி தான் போது விஜய்க்கு அக்கறை இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? யூனியன் கவர்மெண்ட்டை கேள்வி கேட்டியா, ஏன் தமிழ்நாட்டிற்கு இதெல்லாம் செய்யல, திமுக மட்டுமல்ல உங்களையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவதாக இருந்தா அது ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனால் திமுகவைத்தான் என்னுடைய எதிரி அப்படின்னா நீ என்ன ஆசைப்படுற, உங்களை எப்படியாவது முன்னிலைப்படுத்தி கொள்ள வேண்டும், மற்ற தமிழ்நாட்டுல எதுவுமே இல்லையா, ஏன் துடிக்கிற? எங்க தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள், முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் இவரை பத்தி ஒரு வார்த்தை பேசணும்னு குதிக்கிறார். எப்ப பாரு திமுக, எப்ப பார்த்தாலும் அரசாங்கத்தை குறை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆகவே தான் நாம சொல்றோம், இந்த நாடகம், இந்த நடிப்பு இதெல்லாம் எடுபடாது. இன்னொன்னு, ஒழுங்கான விஷயங்களை லாஜிக்கே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. லாஜிக் நான் சொன்ன பாருங்க, யாரை எதிர்க்க வேண்டும் என்பது
எங்களுக்கு தெரியும். எங்க மொழிக்கு, எங்க இனத்திற்கு, எங்க மக்களுக்கு, எங்க பண்பாட்டுக்கு எதிராக எவர் இருந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்றதுதான் தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும் இருக்கின்ற போர் என்பதனுடைய அர்த்தம், லாஜிக்கு. அதுவே புரியலன்னா நீலாம் எதுக்கு வந்து ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? இல்ல சார், இந்த விமர்சனத்தை யார் முன்வைக்கிறார் அப்படின்னா, இப்போ தொடர்ச்சியா விஜய் அவர்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நீங்க கொள்கை எதிரியா பாஜக முன்னிறுத்துறீங்க, ஆனா பாஜக எதிர்க்க மாட்டீங்கன்னு சொல்லி விஜய் அவர்கள் மீது தொடர்ச்சி விமர்சனம் வைக்கப்படுது இல்லையா? அந்த விமர்சனத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமா தான் நான் ஸ்டேட்ல வந்து பாலிடிக்ஸ் பண்றேன், அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அப்போஸ் பண்ணி பேச முடியும்னு முன்வைக்கிறாரு. நான் அதான் சொல்றேன், இந்தியாவில் தானே இருக்கு தமிழ்நாடு. இந்தியா உள்ள இருக்கிறது தமிழ்நாடுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் நடிகர் விஜய். கான்ஸ்டியூஷன் லா, அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்டினுடைய ரிலேஷன்ஷிப். கவர்மெண்ட் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை கூட குறைத்து யூனியன் கவர்மெண்ட் நமக்கு நெருக்கடி தருது. அதை எதிர்த்து கேட்கக்கூடியவன் தான் தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடக்கூடியவர்கள். எனக்கு அதெல்லாம் வேணாம், அது எப்படியாவது இருந்துட்டு போகுது, நான் இங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்க தேவையில்லை. அதுக்கு ஒண்ணுமே தெரியாம ஒரு லெட்டர் பேட் அடிச்சு வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு கட்சின்னு சொல்லி பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். நீங்களும் இப்ப அந்த செட்டோட சேர்ந்து கதை பேசிட்டு இருக்கிற புரியல அவருக்கு. அவன் ஒன்றும் சொல்ல முடியல, அவருக்கு புரியல. அவர் வந்து ஒரு மாதிரியான, எப்படி சொல்லணும்னா, அத ஆங்கிலத்துல சொல்லணும்னா மெக்லோமேனியான்னு சொல்லுவாங்க. மெக்லோமேனியான்னா தன்னைத்தானே கற்பனை செய்து கொள்வது. ஆஹா ஓஹோ இப்படின்னு தன்னை முன்னிலைப்படுத்தி தான் இல்லைன்னா அது இல்லை இது இல்லைன்னு ஒருத்தர் கற்பனை பண்ணிட்டு இருக்க அந்த மேனியா கொஞ்சம் இருக்குது நடிகர் விஜய்க்கு. அதனாலதான் எப்ப பார்த்தாலும் தன்னை பற்றி ஒரு பெரிய விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டு, பெருசா விமர்சனம் பண்ற மாதிரி பெருசா பேசிக்கிட்டு, நான் யார் தெரியுமா, என்னுடைய இது என்ன தெரியுமான்னு இந்த டைலாக் பேசி கைத்தட்டல் வாங்கிட்டு இருக்கார். அவர் தமிழ்நாட்டு அரசியலுக்கு மட்டும் இல்ல, பொது வாழ்க்கைக்கே இன்னமும் அவர் சரியாக வரவில்லை. பொது வாழ்க்கைக்கான அனுபவமோ படிப்போ கிடையாது. கொஞ்சமாவது 4 பேர்கிட்ட படிச்சுக்கிட்டு வந்து பேசட்டும். குறிப்பா கூடுதல் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பேட்டியில வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருப்பாரு. என்ன பேசியிருப்பாரு அப்படின்னா, எங்களுக்கு எதிரிகள் வந்து யாரும் கிடையாது, எல்லாரும் நண்பர்கள்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருப்பாரு. அதை மேற்கோள் காட்டி என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்களும் உங்க நண்பர்கள் அப்படின்னா எதுக்காக வந்து கரூர் விஷயத்தை என் மீது பழிய தூக்கி போட்டீங்க, நாங்க நடத்துற மீட்டிங்க்கு ஏன் வந்து முறையா வந்து அனுமதி கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்கிறாரு. கொஞ்சம் கூட இதுலதான் லாஜிக்கே இல்லைன்னு அர்த்தம். நண்பர்கள் என்று சொல்லுவது என்பது மிக உயர்ந்த பண்பாடு, ஒரு மிகப்பெரிய பண்பாட்டின் பார்வை. அந்த பண்பாட்டின் பார்வையின் மூலமாக யாராக இருந்தாலும் நான் வந்து எதிரியாக பார்க்க மாட்டேன். எதிர்கட்சியாக இருக்கிறது என்பதும் எதிர் கருத்து உள்ளவர்களாக இருந்தாலும் கூட நான் எதிரியாக பார்க்க மாட்டேன். எல்லாருக்கும் நான் நல்லது செய்வேன். அனைவருக்கும் அனைத்தும், எல்லோருக்கும் எல்லாம். திராவிட மாடல் அரசினுடைய தலைவர், எங்களுடைய தலைவர், அது தெளிவா சொல்லியிருக்கார். அதுல போய் ஒரு விமர்சனம், அதுல போய் ஒரு வியாக்கியானம் பேசிக்கிட்டு சம்பந்தமே இல்லாம பேசி கொண்டு இருக்கிறார் நடிகர் விஜய். இப்போ விஜயினுடைய செயல்கள்ல நீங்க நல்லா பாருங்க, உடனே அதுல ஊழல் இதுல ஊழல் இப்படிலாம் பேசிட்டு இருக்காருல்ல. நாம என்ன சொல்றோம், மிக தெளிவாக, நீங்க இன்னும் பொது வாழ்க்கையில கால் எடுத்து வைக்கல, ஒரு கவுன்சிலர் பதவி கூட நீங்க வரல. முதல்ல அதெல்லாம் படிக்கணும் மிஸ்டர் விஜய். அவரை சேர்ந்த நண்பர்கள் கூட கொஞ்ச நாள் தாங்க, இந்த தேர்தல் முடிஞ்சோடனே பாருங்க, அவர் கூட இருக்கிற பல பேர் எல்லாருமே அப்படி வந்துருவாங்க. அவரும் என்ன பண்ணுவாரு, ரைட் இந்த படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நான் அடுத்த படத்துக்கு போறேன் அப்படின்னு, இந்த படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அடுத்த படத்துல இனிமே பெருசா நடிப்பேன்னு சொல்லி வேற ஒரு படத்துக்கு போற மாதிரி போயிடுவார். ஏன்னா அதுதான் இப்போதைக்கு கண்ணுக்கு எல்லாருக்கும் தெரியுது. கொஞ்சம் கூட எந்த விதமான ஒரு நிலைப்பாட்டுல கூட சரியாக அவர் இல்லைன்றதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறார். இதுக்கு முந்தி தமிழ்நாட்டுல எல்லாரும் ஆரம்பிச்சுலாம் போயிருக்காங்க. எல்லாருமே மக்கள் தொகை எம்ஜிஆர் கூட நினைச்சிக்க கூடாது அந்த கற்பனையில. அது திராவிட முன்னேற்ற கழகமும் அவரெல்லாம் உள்ள இருந்து பொதுமக்களுக்கு பணியாற்றியவர், அப்புறம் அரசியல் ரீதியான கருத்து வேறுபாட்டுல மாறியவர். ஆனா இவரு அந்த பொது வாழ்க்கைனா என்னன்னே தெரியாத ஒரு நபர். அதுக்காக நாம சொல்றோம், விஜய்க்கு நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், மிக தெளிவாக கொஞ்சம் வாங்க. இப்ப எங்க தலைவர் எடுத்தீங்கன்னா நான் எதுக்காக சொல்றேன், அவரை போய் நீ பேசிக்கிட்டு இருக்கிய, அவர் எப்படி தெரியுமா, 89 எம்எல்ஏ ஆகல, என்ன 96 கார்பரேஷன் மேயராகவும் ஆகிறது. அதுக்கு 96 எம்எல்ஏ ஆகிறார், கார்பரேஷன் மேயர் ஆகிறார். அதற்கு பிறகு உள்ளாட்சித்துறை அமைச்சராக வருகிறார். அதற்கு பிறகு துணை முதல்வர் ஆகிறார். அதற்கு பிறகு முதல்வர் ஆகிறார்.
எப்படி படிப்படியாக மக்கள் பணி ஆற்றுவது என்பதில் மிக தெளிவாக முத்தமிழறிஞர் கலைஞரினுடைய அந்த திறமையும் ஆற்றலையும் கையகப்படுத்தி இருக்காரு. அவர்கிட்ட போய் ஒண்ணுமே தெரியாத ஒருத்தர் எனக்கும் அவருக்கு தான் போட்டி, எனக்கும் அவருக்கு தான் போட்டின்னு கத்திக்கிட்டே கிடக்குறாரு. யாரும் திரும்பி கூட பார்க்கறது கிடையாது. உன்னை யாரும் கருதவும் இல்லை. ஆகவேதான் சொல்லுகிறேன், நீ வெளியில வீட்டை விட்டு இன்னைக்கு வெளியே வரான்னு. இப்ப பொது வாழ்க்கையில் எத்தனை பேர் பார்க்கணும். இப்ப என்னங்க தனி விமானம், எத்தனை லட்சம், எத்தனை கோடி, எங்க இருந்து வந்தது கேட்க மாட்டாங்களா? நடிகர் விஜய் இன்னும் ஒரு பதவி காலம் கூட எடுத்துக்கலாம், அடுத்தவங்களுக்கு ஊழல்ன்றாரு. புது காரை வாங்கிட்டு அதுக்கு டாக்ஸ் கட்டல. ஏன் அது வந்து இதெல்லாம் கட்டி அதெல்லாம் எடு அப்படி இப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு அப்புறம் கட்டுறேன், ஃபைன் போட்டவொடனே கட்டுறேன், கோர்ட்டு வருது. ஏன் இப்போ கூலின்னு வந்த ஒரு படம், புலின்னு ஒரு படம், அதுல 1 கோடி, அந்த 1 கோடிக்கும் அந்த ப்ரொடியூசருக்கும் உனக்கும் பிரச்சனை. கோர்ட் ஒருத்தர் பட்டு ஒழுங்கா அதை குடிய அப்படின்னு ஒன்று தானே கொடுக்குற. அப்போ உன்னுடைய துவக்கமே முதல் கோணல் முற்றும் கோணல். நடிகர் விஜயின் துவக்கம் அவருடைய வாழ்க்கையிலேயே அவர் வெளியில வந்து சந்திக்க விரும்புறது இல்லை. கரூரை பத்தி பெருசா, கரூர்ல வந்து நாங்களும் அவங்க மேல குறை சொன்னோம், என்னமோ திமுக ஆட்சி தான் குறை சொல்லிச்சு, எனக்கு அது செய்யல. இதெல்லாம் வந்து இதெல்லாம் யாரும் நம்புறதுக்கு தேவை. கண்ணு எதிரில் ஒன்ன பார்க்க வந்தவங்க நெரிச்சல்ல சாவறாங்க, உழறாங்க, பாக்குறாங்க. ஒரு நல்ல மனிதனாக இருந்தா, பொது வாழ்க்கை மனிதனாக இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? குதித்து ஓடி போய் அந்த கும்பலோட அந்த மக்களோட இருந்து கீழே இருக்கவங்கள ஆம்புலன்ஸ்ல அனுப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஏற்பாடு பண்ணி எல்லாம் பார்த்துட்டு வரக்கூடியது பொதுவானது, பொதுமக்கள் பொதுவான கருத்து. இவரு யார் விழுந்தா என்ன, எவன் தூக்கின்னு போனான்னா, எங்க எதானான்ட்டு பின்னங்கால் பிடரில் ஈடுபட ஒரே ஓட்டமா ஓடியான்ட்டார். இல்ல சார், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கூட்டங்களுக்கு வந்து முறையான அனுமதி வந்து கொடுக்கப்படுறது இல்லை அப்படிங்கிறாரு. உண்மையா திமுக செயலிருந்து அவர் கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கப்படுறது இல்லையா, காவல்துறைக்கு நெருக்கடி கொடுக்கப்படுதா சார்? இதெல்லாம் தப்பு. யாராக இருந்தாலும் சட்டப்படிதான் செய்ய முடியும். உன்னால இந்த கேள்வி கேட்டீங்கன்னா நீ கோர்ட்லயே போய் கூட வாங்கிட்டு வர முடியும். எதுக்காக சொல்றோம்னா, சட்டப்படி, சட்ட ஒழுங்கின்படி இப்படி செய்யுங்க, இதுக்கு இவ்வளவு கூட்டம் வரும், இந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்கணும், இந்த இடத்துல நிக்கணும், நீங்க இப்படிதான் போகணும்னு எதுக்கு சொல்றாங்க? உனக்கு ஒரு மரியாதை. மொட்டையா விஜய் கூட்டத்துக்காக பண்ணிட்டு போ, நீ பாட்டுக்கு போ, நான் எங்களுக்கு என்ன இருக்குன்னா நம்ம சொல்லல. இப்ப கூட பாருங்க, இவ்வளவு குற்றச்சாட்டை சொல்லுகிற நடிகர் விஜய்க்கு இப்ப அனுமதி கொடுத்திருக்கிற கூட்டத்துக்கு கூட எவ்வளவு போலீஸ் பந்தோபஸ்து. ஏன், உன்னை பார்ப்பதற்காக வரக்கூடியவர்களுடைய நிலையையும் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய அரசுக்கு உண்டு. நாங்க அதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால கடமை உணர்ச்சியையும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளும் எந்த விதத்திலும் குறையவே இல்லை. சும்மா அவர் இஷ்டத்துக்கு எதையோ ஒண்ணு பேசிக்கிட்டு போய்கிட்டே இருக்கார தவிர, அவருக்கான இது நான் தான் சொன்னேன், தனி விமானத்துல வச்சுக்கிட்டு பெருசா போறது. இப்ப பாருங்க, இன்னைக்கு ஏன் ஒரு 10 உன் கட்சிக்காரங்க இருக்காங்கல்ல, ஒரு 4 பேர், இப்ப எல்லாரும் போல எல்லா தலைவர்களும் கார்ல ஏறிக்கிட்டு கூட யாராவது வர்றது போறது, அதெல்லாம் இல்லை. என்னமோ இப்பயே ஒரு பிரைம் மினிஸ்டர் மாதிரியும் அவர் பெரிய பதவியில் இருக்க மாதிரி செக்யூரிட்டி டைட்டு தனியா போறது, இதெல்லாம் எதை சொல்லுது? சிரிக்கிறது கூட இல்லை, பேசுறது கூட கிடையாது, உடனே தலைமறைவு வாழ்க்கை, எங்க போறாருன்னே தெரியலன்றாங்க. இதெல்லாம் என்ன விளையாட்டு? நீங்க சினிமா ஷூட்டிங்ல இருக்கிறதெல்லாம் போய் பொது வாழ்க்கையில காட்டிக்கிட்டு இருக்கிறது தப்பு. அதனாலதான் சொல்லலாம், தமிழ்நாட்டு மக்களை சாதாரணமாக நினைக்க கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் கண்ணை மூடிக்கொண்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்க வேணா பாருங்க, நான் இப்ப சொல்றதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த தேர்தல் முடிந்தவுடன் விஜய் என்ன செய்வார் என்றால், கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக பொது வாழ்க்கை நிலையிலிருந்து விலகி தனி வாழ்க்கைக்கு போயிடுவார். அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு பாடம் தரப்போகிறார். ஓகே சார், இப்போ நீண்ட காலம் அரசியல் தான் நீ பயணிச்சுட்டு இருக்கீங்க. குறிப்பா இன்னைக்கு மீட்டிங்ல விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வரைக்கும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடந்த அந்த தேர்தல் போல இது இருக்காது, இது 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய தேர்தல் சொல்லி சுட்டி காட்டுறாரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இன்ட்ரோல் வரைக்கும் ஒரு கதை ஓடிட்டு இருக்கு படத்துல. இன்ட்ரோல் வரைக்கும் இடைவேளை விட்டுட்டாங்க. இடைவேளை விட்ட உடனே அடுத்து படம் ஆரம்பிக்க போறாங்க. அப்படி ஆரம்பிக்க போகும்போது படம் பார்த்தவனுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு சஸ்பென்ஸ் கொடுக்கணுன்ற மாதிரி, இனிமே பார்த்துட்டீங்க, இனிமே அடுத்து வரப்போகுது பாருங்க, அது இதுவரைக்கும் 50 வருஷமா பார்க்காத இதெல்லாம் வரப்போகுது. இடைவேளை உடனே ஒடியா இருந்து இன்னும் பாக்குறவங்க ஆர்வத்தோடு பாக்குற மாதிரி இந்த சினிமா கதை ஸ்கிரீன் பிளேன்னு பேர் இருக்கு. ஸ்கிரீன் பிளே, திரைக்கதை வசனம் எழுதுறது நடிகர் விஜய் நல்லா செய்யறது. என்ன 50 வருஷம், என்ன விஷயம், கருத்து சொல்ல முடியுமா? அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்ல முடியுமா?
ஜனநாயகத்துல இந்திய துணைக்கண்டத்துல இருக்க அரசியலமைப்பு சட்டப்படி பொது தேர்தல் மாநிலங்களுக்கு நடக்கிற பொது தேர்தல் தான் அறிவிச்சிருக்காங்க. இந்த பொது தேர்தலை அறிவிக்கிறதுக்கு போராட்டம் பண்ணி இவர் வாங்கிட்டு வந்த மாதிரியும் என்னமோ இவரால் தான் இந்த தேர்தல் நடக்கிற மாதிரி 50 வருஷத்துக்கு பிறகு இந்த ஸ்டைலு கேலாம் இதெல்லாம் ஒண்ணு சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. காமெடி ரோல் பண்றாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, வழக்கம் போல தேர்தல் அறிவிச்சாச்சு. தேர்தல் அறிவிச்சதுக்கு பிறகு அந்த தேர்தல் ஆணையம் மோடி அரசாங்கம் செய்கின்ற திட்டமிட்ட சதிகளுக்கு இலக்காகிவிடக் கூடாது என்பதற்காக சட்டப்படியாக நம்முடைய எதிர்கட்சிகளாக இருக்கிற எங்களை போன்றவர்கள் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் எதிர்த்து போராடி இப்ப ஒழுங்கான முறையில சட்ட விதிகளின்படி இறங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த வேலைகளை பார்த்து இந்த தேர்தல் இப்ப நடந்துகிட்டு ஆரம்பிக்க போது தேதி சொல்ல போறாங்கன்னா 50 வருஷமாக இல்லாத தேர்தல்னா என்ன அர்த்தம்? அப்ப நரேந்திர மோடி இவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு ஒண்ணு தெரியுங்களா? தெளிவாக உங்களுக்கு சொல்றேன். நடிகர் விஜய் என்பவர் பாரதிய ஜனதாவினுடைய ஒரு பிரதிபலிப்பாக, பாரதிய ஜனதா RSS ஒரு கட்டமாக இருக்காரு. எப்படி தெரியுமா சொல்றேன்? ஏன்னா அவர் பேசிட்டு வர பேச்சு மட்டும் இல்ல, அடுத்ததாக பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லியிருக்காங்க. இவர் பிஜேபி கூட்டணிக்கு போறவர். அங்க கோடி கோடியாக இவருக்கு ஒரு படத்துல 100 கோடி கொடுத்தாங்கன்னா அவங்க 500 கோடி கொடுக்க தயார். ஆனால் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? நீ எங்க கூட வராது, நீ எங்களை திட்டு, நான் உங்களை திட்டுவேன், நம்ம 2 பேரும் திட்டிக்குவோம். திட்டிக்கிட்டு இருந்தா தான் தமிழ்நாட்டுல சிறுபான்மையின மக்கள் மற்றும் உள்ள பட்டியலினம் மற்றும் உள்ள அப்படி பாதிக்கப்பட்ட மக்கள், பிசி, பேக்வர்டு, மோஸ்ட் பேக்வர்டு, இவங்கெல்லாம் திமுக ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நீ எங்களை திட்டிட்டு சண்டை போட்டுக்கிட்டு போ, நாங்களும் உன்னை திட்டுறோம், உனக்கு அந்த ஓட்டுக்கள் பாதி விடும். திமுக விழுகிற ஓட்டலை பிரிக்கலாம். பிரிச்சுட்டு நீ கொஞ்சம் எம்எல்ஏ நாங்க கொஞ்சம் எம்எல்ஏ வந்தா நாம கூட்டணி போட்டு உன்னை முதல்வராக அறிவிக்கிறோம். இதுதான் RSS, பிஜேபி, அமித்ஷா, நரேந்திர மோடி கூட்டத்தினுடைய மிகப்பெரிய ரகசிய சதி திட்டம். இந்த சதி திட்டத்தின் விளைவாகத்தான் பேச்சுக்கள் இப்படி அப்படி மாறி அப்படி இப்படி போய் அதை பிஜேபி சொல்ற மாதிரியே இவரும் சில கருத்துக்களை இங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அதுதான் காரணம் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. இல்ல சார், இன்னைக்கு குறிப்பா இன்னைக்கு மீட்டிங் என்ன சொல்றாரு அப்படின்னா, மதச்சார்பற்ற சமூக நீதி அண்ணாவோட நிலைப்பாடுதான் எங்க நிலைப்பாடுன்னு சொல்றாரு. இது பாஜக எதிர்ப்பு நீங்க பாக்கலையா? அததான் நான் சொல்லிட்டேன். நீ எங்களை திட்டு, நான் உங்களை திட்டு. அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அந்த கருத்தை அறிஞர் அண்ணா சொன்னார் என்று சொல்லுவதற்கான நிலைப்பாடு இப்ப அது எழுதி கொடுத்தவர்கள் கூட அண்ணா சொல்லியது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா மிகப்பெரிய ஒரு அறிஞர், பேரறிஞர், சமுதாய சீர்திருத்தத்தினுடைய தலைவர், தந்தை பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்ட மாபெரும் ஒரு அற்புதமான ஒரு உலகம் ஏற்றுக்கொண்ட பேரறிஞர். அவரு தமிழர்களுக்காக, தமிழ்நாட்டுக்காக அவர் சொல்லி இருக்கிற கருத்துக்கள்ல எதையாவது ஒண்ணு நீ சொன்னாதான் உன்னை நம்புவாங்க, அதனால நீ சொல்லுன்னு இதை எழுதி கொடுத்தவர்கள் கூட பிஜேபிக்காரர்களாகத்தான் இருப்பார்கள் என்பது என்னுடைய அழுத்தமான குற்றச்சாட்டு. இது உள்ள இன்னைக்கு தெரியாது, இன்னும் நீங்க அடுத்ததெல்லாம் பாருங்க. விஜயினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் பிஜேபிய சாடிக்கிட்டே இருப்பாங்க. பிஜேபி நேத்து வரைக்கும் பிஜேபி சொல்லாமா, இன்னைக்குதான் அப்படியே பிஜேபி சொல்லுமா, இன்னைக்குதான் இவரு அவரை திட்டுவாரா? எல்லாம் பிளான் பண்ணி செய்யறாங்க, வேற ஒன்று. கூடுதலா திமுக அரசு தொடர்ச்சியா பொய்யான வாக்குறுதிகள் எல்லாம் தராங்க. குறிப்பா திமுக அரசு அமைஞ்சா இந்த மின் கட்டணத்தை மாதம் மாதம் மாத்துவோம்னு சொன்னாங்க. ஆனா அது மாத்தல அப்படின்னு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. மலை கிராமங்களுக்கு இந்த பேருந்து வசதி எல்லாம் இன்னும் கிடைக்காம இருக்குன்னு சொல்லி நிறைய பொய்யான வாக்குறுதி கொடுத்தாலும் எடுத்து அம்பலப்படுத்திட்டு இருக்காரு. சொல்றேன், நம்ம விஜய் நாடுனா என்ன, ஒரு அரசுனா என்ன, எப்படி நிறைவேற்றணும். முதல்ல பஸ்ஸை பத்தி நீ பேசாத, உனக்கு தெரியாது. இந்த நாட்டில் தனியார் வசம் இருந்த அந்த பேருந்தை அரசுடைமை ஆக்கியது முத்தமிழறிஞர் கலைஞர். திமுக ஆட்சியில் ஆக்கும் பொழுது எதுக்காக அப்ப கூட சொன்னார், கிராமப்புறங்களுக்கு, மலைப்பகுதி கிராமப்புறங்கள் மற்ற இடங்களுக்கெல்லாம் தனியார பஸ் விடுங்கன்னு நாங்க சொன்னோம்னா அங்க டிக்கெட் ஏறாதுங்க, அதனால நஷ்டமா இருக்கும், எப்படிங்க போகுது அப்படின்னு அவர்கள் கேட்பார்கள். அதனால அதை அரசாங்கம் ஏத்துக்கிட்டு அந்த மக்களுக்காக நாங்கள் பேருந்து விடுவோம் அப்படின்னு தான் அரசுடைமையாக்கி தமிழ்நாடு முழுவதும் கிராமப்புறங்களுக்கு பஸ் விட்டதே திமுக தான். அதே மாதிரி சாலைகளை ஆங்காங்கு போட்டதும் திமுக தான். இன்னும் கூட சொல்றோம், அது ஒவ்வொரு காலமும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இன்னும் அதிகமா, அன்னைக்கு 100 பேர் இருந்தாங்க, அப்புறம் 1000 பேர், லட்சம் பேர், இன்னைக்கு கோடி பேர்.
அதுக்கு ஏற்றால் போல அரசு ஒவ்வொரு முறையிலும் அதை சரி பண்ணிட்டு வருது. எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மிக தெளிவாக மக்களுக்கான ஒரு நிலைப்பாட்டுல வச்சுக்கிட்டு இருக்காரு. மின் கட்டணத்துக்கு என்ன காரணம்? மின்சாரத்திற்கான நிலைப்பாடுகள்ல யார் உள்ளே நுழைந்து மாநில அரசுக்கு தொல்லை கொடுக்கறது? இவர்களுடைய பிஜேபி தான். கரண்ட அதுக்கான பேசிக்கல் நிலக்கரிகள் கொடுக்கறது மற்றும் உள்ளவைகள்ல எல்லா சங்கடத்தையும் ஏற்பட செய்வது யூனியன் கவர்மெண்ட். அதையும் மீறி நாம மின்சாரத்தை உருவாக்கி தயாரித்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கிறோம். விவசாய பெருங்குடி மக்களுக்கு மின் மோட்டார் இலவச இணைப்பு கொடுத்தோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா விதமாகவும் மக்களுக்கு நன்மை செய்வதற்கு மின்சாரத்தை எப்படியெல்லாம் இன்னும் இது பண்ண முடியுமோ பாக்குறாரு. அந்த நேரத்துல பற்றாக்குறைகள் ஏற்படும் போது மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவர்கள் ஒழுங்காக நிதியை கொடுத்தார், ஒழுங்காக அவர்கள் சரியாக இங்க மின்சார பிரச்சனைகள்ல தொலை இல்லாம இருந்தாங்கன்னா இந்த நிலையே வராது. அதை முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும். தெரியல, பாவம் தெரியலன்றதுக்காக சொன்ன உண்மையே தெரியாது விஜய்க்கு. சும்மா பேசுவாரு. விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, மாதம் மாதம் மின் கட்டணம் வசூலிப்புன்னு சொல்லி திமுக வாக்குறுதியை கொடுத்தாங்க, ஏன் மாதம் மாதம் மின் கட்டணம் வசூலிக்க முடியலன்னு கேக்குறாரு. மாதம் மாதம் வசூலிக்க முடியாத ஒரு நிலைதான் அதனுடைய கஷ்டம். இப்ப நாம எப்படிப்பட்டவங்கன்றதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். மிக தெளிவாக கேள்விகளுக்கு பதில் கொடுத்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எங்களுடைய முதல்வரும் எங்களுடைய அமைச்சர்களும். இதே மாதிரி கேட்டாங்க, விஜயை கேட்க சொல்லணும். ஒவ்வொருத்தவங்களுடைய பேங்க் பேலன்ஸ் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போடப்படும். கருப்பு பணம் கள்ளப்பணம் எல்லாத்தையும் ஒழிக்கப்படும். நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாருக்கும் 15 லட்சம் போட போறோம். வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்க போறோம். எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் கேட்டது மோடியும் அமித்ஷாவும். அமித்ஷா பப்ளிக்கா ஓப்பனா ரிப்போர்ட்டர்ஸ் பிரஸ் ஒருத்தர் கேட்டார், சார் என்ன சார் இது போடுறேன்னு சொன்னீங்க, 2 கோடி பேருக்கு வேலை, நீங்க என்ன சார் ஆச்சுன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அததான் நம்ம விஜய்க்கு சொல்றேன். உன் படத்துல எல்லாம் சில வில்லன் சிரிச்சுக்கிட்டே பேசுற, நீ பதில் சொல்லிக்கிட்டு பிள்ளை. அந்த மாதிரி அந்த ஆளு அமித்ஷா என்ன சொன்னார் தெரியுமா? சிரிச்சுக்கிட்டே, தேர்தல் நேரத்துல நாங்க ஏதோ பேசணுமா, அதெல்லாம் போய் கேள்வி கேட்கறீங்களே, என்ன சார் நீங்க ஒண்ணுமே தெரியல உங்களுக்குன்னு ஓப்பனா பேசுறது அமித்ஷா. அந்த அமித்ஷாவை போன்றவர்களையும் நீ கேள்வி கேட்டினா சரி. ஆனா நாம அப்படி கிடையாது. நம்மால் முடிந்தது. இப்போ மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்குறோம். இது தேர்தல் அறிக்கை போனோமா? இல்ல மகளிருக்கு உரிமை கட்டண சலுகைகள் கொடுத்தோம், பேருந்து. அதை விடுங்க, காலை உணவு குழந்தைக்கு கொடுக்கறது மட்டும் இல்ல, பெண்களும் மாணவர்களும் மாணவிகளும் படிக்க வைக்க விளக்கேற்றி வச்சிருக்காரு. அதை பத்தி ஒரு வார்த்தை சொன்ன எதிர்கட்சியா இருந்தா கூடங்க அது நல்ல திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கூட சொல்ல தெரியல பாருங்க விஜய்க்கு. அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிற ஒரு பொண்ணு ஒரு பையனும் மேல் படிப்புக்கு போனாங்கன்னா மாதம் 1000. அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து போனால் உயர் படிப்புக்கு போக முடியாது அப்படின்ற ஒரு நிலையை மாத்தி செய்தது எங்களுடைய முதல்வர். இன்னைக்கு படிக்கிறாங்க. இன்னும் உயர்கல்விக்கு அயல் நாட்டிற்கு இவர்கள் அரசு பள்ளியில் படித்தவர்கள் போறதா இருந்தா தொழிற்கல்விக்கு போனா முழு செலவையும் அரசு ஏத்துக்கும். இப்படி படிப்படியாக படிக்க வைக்கிறாரு. அதெல்லாம் மறந்துட்டாரு. இது இல்ல அது இல்லைன்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இருப்பதை வைத்து கொண்டு சிறப்புடன் நடத்துகின்ற அரசு இது. கொடுத்தா என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ணா அறிவாலி பக்கத்துல நடந்து போறவங்க எல்லாத்தையும் பிடிச்சி கூட்டணியில சேர்த்துக்கிறாங்க. அந்த கூட்டணி சேர்த்துக்கிட்டு கொள்ளடிச்சு பணத்தை பங்கு பிரிச்சுக்கிறாங்க. இது ஒரு கல்லாப்பெட்டி கூட்டணின்றாரு. அந்த கூட்டணி எப்படி பாக்குறீங்க? எப்படி அமைக்கிறாங்க கூட்டணியை? தமிழ்நாடு அரசாங்கத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அரசாங்கம் தமிழ்நாடு முழுக்கவும் சொல்ல அரசு உட்பட எதுவாக இருந்தாலும் அரசியல் கட்சிகள், போர்க்களத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள், நடிகர் விஜய்க்கு என்ன தெரியும்? 40-50 ஆண்டுகளாக பொது உடைமைவாதிகளாக இருந்தாலும் சரி, தேசிய அமைப்புகளாக இருந்தாலும் சரி, முற்போக்கு கருத்தாளர்களாக இருந்தாலும் திமுக கூட்டணி அவங்களெல்லாம் போய் நடக்கிறாங்க, அவங்களாம் சும்மா கல்லா கட்டிக்கிறாங்க, காசு வாங்கிக்கிறாங்கன்னு யாரை பார்த்து இழிவுபடுத்துறேன்? கொஞ்சமாவது உனக்கு எழுதி கொடுத்தவனுக்கு ஏதாவது இருக்குதா? மனசாட்சி இருக்கா? ஏன் இப்படி? நீ போய் வீட்டுல திட்டு. அழகா கேட்டாங்க, திமுக காரர் கூட கேட்டாரு, ஏன் இப்படிலாம் சொல்றீங்கன்னு அவங்களை திட்டு. எப்பேற்பட்ட இயக்கங்கள், எப்பேற்பட்ட கட்சிகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையை ஏற்றுக்கொண்டு கூட்டணியில் இருக்கும்போது வெளியில போனாங்க, அதை கொடுத்தாங்க, இதை கொடுத்தாங்க. இந்த காமெடி பேச்செல்லாம் வேணாம். நீ வர வர வடிவேல் படத்துல வரக்கூடிய காட்சிகளை மாதிரி உன்னுடைய நிலைப்பாடுகள் டைலாக் நான் தான் அப்படின்னு கத்தின்னு போற மாதிரி நான் தான் முதல்வர் கத்திக்கிட்டு போய்கிட்டே இருங்க. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால்
யாரை பேசினாலும் அர்த்தத்தோடு அறிவுபூர்வமாக சிந்தித்து உளப்பூர்வமாக உண்மையாக வாதத்திற்கு எடுத்து வையுங்கள். அதாவது பாலிடிக்ஸ் அப்படி என்பது கூட ஹெல்த்தி காம்படிஷன், ஹெல்த்தி ஆரோக்கியமான காம்படிஷன் இருந்தா ரைட்டு. இந்த மாதிரிலாம் உலகிட்டு இருக்கிறது தப்பு. இறுதியா என்ன கேள்வி அப்படின்னா, இப்ப தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடு வந்து சூப்பர் ஸ்டார் மாநிலம் அப்படின்னு முன்வைக்கப்படுது. ஆனா இதை விமர்சிக்கக்கூடிய விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலம் தான். அது எப்ப இருந்தது அப்படின்னா, அண்ணா காலகட்டத்திலும் எம்ஜிஆர் காலகட்டத்திலும் காமராஜர் காலகட்டத்திலும் சூப்பர் ஸ்டார் மாநிலமா இருந்தது. ஆனா இப்ப தமிழ்நாடு எப்படி இருக்கு அப்படின்னா, சூப்பர் ஸ்டாண்டப் காமெடி மாநிலமா மாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அதாவது அண்ணா காலத்திலும் ஐயாவினுடைய தொண்டர்களாக இருந்த அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் இன்னும் நம்முடைய ஆட்சி காலத்திலெல்லாம் எதிர்த்து நிலையில் இருக்கிறவர்களும் அரசியல் பேசி கொண்டிருந்தார்கள். அரசியல் நடந்தது. காமெடி பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாம் இப்பொழுது எதிரில் வந்து நின்று கொண்டு பேசுவதால் தான் அந்த வார்த்தையே விஜய் சொல்றார். அந்த வார்த்தைக்கான அர்த்தமே நடிகர் விஜய் போன்றவர்கள் தான். புதுசு புதுசா லெட்டர் பேடு கட்சி ஆரம்பிச்சு, ஆஹா நாளைக்கே நான் அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன். எத்தனை லெட்டர் பேடு வந்திருக்கு இந்த 6 மாசத்துல. இன்னும் ஒருத்தர் நான் பூமிக்கும் உலகத்துக்கும் குதிப்பேன்னு சொல்லி 234 தொகுதியும் என்னுடைய வேட்பாளர்கள். சும்மா எதுக்காக, ஏன் செய்யறோம், என்ன செய்யறோன்னே தெரியாம தங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு காசு கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு நாட்டை ஏமாத்தி கொண்டு தெரிகிற கூட்டம் ஒண்ணு இருக்கு. அந்த கூட்டத்தின் ஆட்டத்தெல்லாம் வச்சாதான் காமெடின்னு அர்த்தம். அந்த காமெடி கூட்டத்தை உருவாக்கி வச்சுட்டு அந்த கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் நடிகர் விஜய் அதுல சேர்ந்துக்கிட்டாரு. வேற ஒண்ணும் இல்லை. இது சூப்பர் ஸ்டார் ஆட்சி என்பது மட்டுமல்ல, இது வந்து சுப்ரீம் ஸ்டார். நம்மளுடைய தலைவர் வந்து சுப்ரீம் ஸ்டார், சாதாரணமாக கிடையாது. நடிகர் விஜய் டூப்பர், சூப்பர் இல்ல டூப்பர் பாலிடிக்ஸ். அதை முதல்ல அவர் மாத்திக்கிட்டு, நான் தப்பு சொல்ல, மாத்திக்கிட்டு நல்ல விதமா அரசியல் பண்ண வாங்க. உங்களுக்கு எழுதி கொடுக்குறவங்கள கொஞ்சம் யோசிச்சு எழுதி கொடுக்க சொல்லுங்க. இவ்வளவு நேரம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்தவங்களுக்கு நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.